MBAல நீங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயுமே எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தா எந்த யூஜில என்ன ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்க BA, BCom, BSc, இன்ஜினியரிங், மெடிக்கல் லைன்ல ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MBA படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். அந்த மாதிரி சொல்றாங்க. முக்கியமா HR, மார்க்கெட்டிங் 2 கோர்ஸுமே எந்த காலேஜ்ல வேணாலும் எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றதுல MBAல நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்ணிக்கலாம் அது பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப காமனா சொல்லணும் அப்படின்னா டாப் லெவல் காலேஜ்லாம் போகணும் அப்படின்னா நேஷனல் லெவல்ல கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், GMAT எக்ஸாம், இது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி பேஸ்ல கூட நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இல்ல தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே எனக்கு போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். பிஜிக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம், தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு. ME, MTech கோர்ஸ்க்கு, MCA கோர்ஸ்க்கு, MBA கோர்ஸ்க்கு, இது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் பிளானிங், இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ டான்செட் எக்ஸாம் அப்படின்னா நீங்க நேஷனல் லெவல் அப்படின்னா